அடுத்ததாக மனித கழிவுகளை மனிதர்களே அள்ளக்கூடிய அவல நிலையை தடை செய்ய உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டும் இதுபோன்ற நிகழ்வுகள் சில இடங்களில் தொடர்கின்றன. அது குறித்து மக்களுடைய பார்வை என்ன அப்படின்ற கேள்வியை முன்வைத்தோம். வாய்ஸ் ஆஃப் பீப்புள் பார்க்கலாம். வெட்கக்கேடான விஷயம். மனித கழிவு மனிதன் அள்ளுவது என்பது இன்றைக்கி எவ்வளவோ விஞ்ஞானம் வளர்ந்தாச்சு. பட் அந்த விஞ்ஞானத்தை பயன்படுத்துவது கிடையாது. எனவே தான் நாங்கள் சொல்லுகிறோம், இந்த நிலையில் மாற்றம் வேண்டும். நீதிமன்ற உத்தரவுகளை உறுதியாக பின்பற்ற வேண்டும். அது மாநில அரசுக்கும் கடமை உண்டு, மாநகராட்சி நகராட்சி இவர்களுக்கும் கடமை உண்டு. பட் ஆனால் இப்போ அதுக்குண்டான மிஷினரிஸை எல்லாத்தையுமே அரசாங்கம் அதுக்குன்னு நிதி ஒதுக்கீடு செஞ்சு அந்த மிஷினரிஸை வாங்கி அதை எல்லா பக்கமும் செயல்படுத்தணும். ஒன்று. ரெண்டாவது விஷயம், அந்த மிஷினரிஸை எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுங்கிற விஷயத்தை அவங்களுக்கு தனியாக ட்ரைனிங் கொடுத்து தமிழ் முறையில் அவங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்குமோ அந்த மாதிரி ட்ரைனிங் கொடுத்து அவங்கள செய்ய சொன்னோம் அப்படின்னோம்னா அவங்க அந்த வேலையை கரெக்டாக செஞ்சுட்டு வருவாங்க. இதில் ஈடுபட்டிருக்கக்கூடிய தொழிலாளிகள் சமூக ரீதியாக ஒடுக்கப்பட்டவர்கள்ங்கிறதுனால இதே மாநகராட்சியில் தூய்மை பணியாளர்கள் என்கிற கேட்டகரியில் இதர சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் நூற்றுக்கணக்கான பேர் வேலை செய்கிறாங்க. அதெல்லாம் ஜெயலலிதா காலத்தில் வேலை நியமன தடை சட்டம் இருந்த காலத்தில் அவங்கெல்லாம் வேலைக்குள்ளே வந்தவங்க. ஏன்னா இது தூய்மை பணியாளர்லாம் வேலைக்கு எடுக்க முடியுங்கிற நிலைமை இருந்ததுனால அவங்கெல்லாம் வந்தவங்க. அவங்களுடைய வேலையும் சேர்த்து இந்த தொழிலாளிகள் தான் செய்கிறான். ஏன்னா அவங்க பூரா அலுவலகத்தில் வேலை செஞ்சிட்ருக்கிறாங்க. அவங்க இந்த வேலை செய்யக்கூடாது. இப்போ இதனால் என்ன வருது? இடஒதுக்கீடு அப்படின்னா 18.1 18+1 எஸ்சி எஸ்டிக்கு அந்த இடஒதுக்கீடு மட்டும் நீ 18% மட்டும் இருந்தால் போதும், மீதியெல்லாம் இதர சமூகத்தை சேர்ந்தவர்கள் வரட்டும் அப்படிங்கிற குரலும் ஒலிக்குது. நம்ம அதை ஏற்றுக்கலன்னு சொன்னாலும் கூட அந்த குரலில் நியாயமில்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. பார்த்திங்கன்னா இது தவறானது. மனித கழிவுகளை மனிதனே அள்ளும் நடைமுறை கையால் அள்ளுவதுங்கிறது ஒரு ஜீர்ணிக்க முடியாத செயல். இதை தவிர்க்கணும். செய்யும்போது அந்த கேஸ் அடித்து அவங்க இறந்து போயிட்டாங்கன்னா அந்த குடும்பம் நடுவில் நிற்கும். அதுக்கான அதிகாரிகளுக்கு மீது நடவடிக்கை எடுத்து அவங்களுக்கு நல்ல முறையில் என்ன செய்ய வேண்டுமோ அந்த இயந்திரங்கள் மூலயமா அந்த மனித கழிவு அகற்றப்பட வேண்டும். நாகரிக காலகட்டங்களில் நாம் இன்றைக்கி இன்சார்ட் அப்படின்னு ராக்கெட்லாம் விட்டுட்ருக்கோம். ஆனால் நம்மளால் பேரூராட்சி நிர்வாகத்தில் நகராட்சி நிர்வாகங்களில் இந்த மிஷினை வச்சு க்ளீன் பண்ணுறதுங்கிறத உடனடியாக நடைமுறைப்படுத்தணும். தமிழக அரசு உடனடியாக இது போன்ற செயல்களில் ஈடுபடுவது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் தான் எங்களுடைய கருத்து. மட்டும் அந்த இடஒதுக்கீடு கவர்மெண்ட் ஃபாலோ பண்ணுறதில்ல. இங்கே மட்டும் இல்லைங்க, இந்தியா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அதை ஃபாலோ பண்ணுறதில்ல. அப்படி இடஒதுக்கீடு ஃபாலோ பண்ணும்போது பார்த்திங்கன்னா இப்போ மேல்தட்டு சமூகங்கள் அந்த வேலை செய்யும்போது அவங்க தான் இப்போ பார்த்திங்கன்னா நகராட்சி சட்டமன்ற தலைவர் எம்பி இதிலெல்லாம் அவங்க தான் இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அது இயந்திரமயமாக அப்படிங்கிறது என்னுடைய கருத்துங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.